நான் ஒரு இடத்துல போகிறேன், அவங்க ரொம்ப கஷ்டம். கிராமம் தான். ஆனால் கிராமன்றதுனால என்ன பண்ணிட்டேன், நான் வேற ஒருத்தருக்கு பார்க்க போயிட்டு, அந்த அம்மாவுக்கு பார்க்க போறேன். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, "ரொம்ப கஷ்டம் ஐயா" அப்படின்னு. சரிங்கம்மா, நான் அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா எனக்கு அதுக்கு தகுந்த மாரி ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்ட்மென்ட்க்கு போறேன். அந்த அம்மா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு 3 நாள் இருந்துச்சுன்னா நான் கார்லயே போயிருவேன். போயிட்டு பார்த்துட்டு அந்த அம்மாவ பார்த்தேன். அது ஒரு ரொம்ப கஷ்ட நிலைமை. அந்த அம்மா எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது ரூ. 3000 தந்து குடுக்குது கையில. வேண்டான்னு சொல்லிட்டேன் நானு. ஏற்கனவே கேட்டது. நான் ஃபோன்ல பேசும்போது எனக்கு ஜிபே பண்ணணுமா, அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணணுமான்லாம் சொன்னேன். அந்த அம்மா பண்ணல போல இருக்கு. ஆனா நம்பர் வச்சிருந்துச்சு அது. நான் வந்ததுக்கப்புறம் ஜிபே பண்ணிரும்மா. என்ன செய்வீங்க நீங்க? வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல அந்த அம்மாவுக்கு ஃபோன போட்டு, ஏம்மா நான் சொல்லிட்டு வந்தேன். ஐயா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு அது வந்து ஒரு நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கு நான் தப்பாயிடுயா அது. எனக்கு தூக்கம் வராதுயா அப்படின்னுச்சு. நான் கண் கலங்கிட்டேன். அப்ப சொன்னேன், எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கம்மா. 2வது இன்னொன்னு சொல்றேன். உங்க வீடு வந்து தவறா இருந்தா கூட உங்கள அசைக்க முடியாதும்மா யாருமே. உங்களுடைய கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள ஒண்ணுமே பண்ணாது. அந்த வீடு தவறா வந்தா உங்கள ஒண்ணுமே அசைக்கவும் முடியாது. கடவுள் உங்கள பார்த்துட்டே இருப்பான். கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எனக்கு அது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது. அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்து அந்த அம்மா பண்ணிடுச்சு பாருங்க.